ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கமெண்ட்ஸில் நிறைய பேர் எனக்கு இதில் மிஸ்மேட்சாக இருக்குது, இன்னும் ஸ்காலர்ஷிப் எப்போ போடுவாங்க, ஸ்காலர்ஷிப்பில் என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் தப்பாக இருக்குது, நான் எப்படி இதுமாரி மாற்றுறதுன்ட்டுன்னு அப்படி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க. அந்த கமெண்ட்டில் கேட்குற மாரி நம்ம யுமிஸில் மாற்ற முடியும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு யுமிஸ் உள்ளே போங்க. யுமிஸ்ன்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லாகின் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க் உள்ளே போன உடனேவே லாகின்னுட்டுன்னு அந்த இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட சொல்லும். யூசர் நேமில் யுமிஸ் நம்பர் போட்டுருங்க, பாஸ்வேர்டில் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுருங்க. இல்லை தெரியாதவங்க என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் டைம் ஸ்டூடெண்ட் லாகினை கிளிக் பண்ணி அது என்ன போட்டுக்குதோ அதை பார்த்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்சா போட்டுருங்க. கேப்சா போட்டவுடனே லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணும்போது உள்ளே போகும். உள்ளே போன உடனேவே க்ரீவன்ஸ் ரீட்ரெஸல்ன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே இதை தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும். என்ன ப்ராப்ளமோ அது நீங்கள் இதில் க்ரீவன்ஸாக ஃபில்லப் பண்ணலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு கிளிக் பண்ணி பண்ணலாம். ஸ்டூடெண்ட்டாக பண்ண உடனேவே யுமிஸ் ஐடி அதுவே தானாகவே ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ரீவன்ஸ் டைப் நீங்கள் இதில் என்னென்னலாம் பண்ணலான்னா, ஆதார் பேங்க் அக்கௌண்ட் மேப் ஆகாமல் சீடிங் ஆகாமல் இருக்கும்ல, பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும் சீடிங் ஆகிட்டு யுமிஸில் சீடிங் ஆகலைன்னா நீங்கள் இதில் ரிப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னும் கீழே பாஸ்போர்ட் ஐடி மிஸ்மேட்ச்ன்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆதார் ஐடி மிஸ்மேட்ச், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் மிஸ்மேட்ச்சு, ஃபஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச்சு, கோர்ஸ் பேட்ச் மிஸ்மேட்ச்சு, எது மிஸ்மேட்ச் ஆனாலும் ஈவன் டிஎன்எஸ்எஸ்பி ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலே மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலும் கீழே பாருங்கள், அதுவே மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலும் நீங்கள் இதில் பண்ணலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆனால் அந்த டேட்டா மிஸ்மேட்ச் ஆனது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இங்கே சைடில் பாருங்கள், அதுக்கு என்ன ப்ரூஃப்னா எஸ்எஸ்பி போர்ட்டல் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப்டர் ரிஃப்ரெஷ் யுமிஸ் போர்ட்டல் ஸ்க்ரீன்ஷாட் அதர்ஸ். அதாவது எஸ்எஸ்பி ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் போய் அது நீங்கள் என்ன மிஸ்டேக் ஆகிதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனை இந்தமாரி ப்ராப்ளம்ன்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி யுமிஸ் போர்ட்டல் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுக்கலாம். இல்லைனா ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் ஆஃப்டர் ரிஃப்ரெஷ். இதை கிளிக் பண்ணிவிட்டு தான் அந்த அப்லோட் பண்ணணும். அந்த எது தப்போ ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் எது தப்போ அது இதில் அப்லோட் பண்ணிடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் இதை பாருங்கள், இதில் தான் அப்லோட் பண்ணணும். இதில் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வியூ க்ரீவன்ஸ் ஸ்டேட்டஸ்ன்ட்டு மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நோ கம்ப்ளைண்ட்ஸ் ஃபவுண்ட். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்தமாரி வராது, இல்லைன்னா இந்தமாரி தான் வரும். நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். எதனா கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். எது மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலும் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்லையே மிஸ்மேட்ச் ஆகியிருந்தாலும் நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அண்டு தேங்க்யூ, பாய்.